வணக்கம். இதுக்கு மேல் வெளியிட்ட வீடியோவில் வெறுப்பு பேச்சு பற்றி கதைச்சிருப்பேன். தமிழ் மக்கள் மத்தியில் உருவாகி வர வெறுப்பு பேச்சு அரசியல் கலாச்சாரமானது முஸ்லிம் மக்களோட முரண்பட வைக்கும் என்று சொல்லியிருப்பேன். அதனோடு தொடர்பட்ட இன்னொரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். முதல்ல ஒரு அறிமுகத்துக்காக, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாகினத்துக்கு பிறகு இந்த அரசாங்கத்தோடையும் அமைச்சரவையோடையும் முஸ்லிம் மக்களுடைய, முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய பங்கேற்பு எப்படி இருக்கு என்றதை பார்த்துடலாம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாகி 4 மாதங்கள் கடந்திருக்கு. இந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை உருவாகியும் 4 மாதங்கள் கடந்திருக்கு. இந்நிலையில தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரவையில முஸ்லிம் அரசியல் பிரதிநிதிகள் யாரும் இல்லை என்ற விமர்சனம் முஸ்லிம் மக்களாலும் முஸ்லிம் அரசியல்வாதிகளாலும் முன்வைக்கப்பட்டு வருது. இந்த விமர்சனங்களுக்கு பிறகு ஒருவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தார். அவருக்கும் பிரதி அமைச்சர் பதவிதான் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இலங்கையினுடைய வரலாற்றிலேயே முதலாக முஸ்லிம்கள் இடம்பெறாத ஒரு அமைச்சரவையாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை காணப்படுது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச முழுக்க முஸ்லிம் மக்கள் மீதான வெறுப்புணர்வை பயன்படுத்தித்தான் ஆட்சியை பிடிச்சவர். ஆனா அந்த ஆளே தன்னுடைய அமைச்சரவையில முஸ்லிம்களை சேர்த்து கொண்டார். ஏனென்றால் இங்கே முஸ்லிம்களை அமைச்சரவையில சேர்த்து கொள்ளாமல் அரசாங்கத்தை சுமூகமான முறையில நடத்த இயலாது. 4 இனங்கள் வாழ்ற ஒரு சூழல்ல 4 இனங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய வகையில அமைச்சரவை பிரிக்கப்பட வேணும். அதுல பெரும்பான்மை சிறுபான்மை என்று இல்லாவிட்டாலும் கூட இனவிகிதாசார அடிப்படையில அமைச்சு பொறுப்புகள் வழங்கப்பட வேணும். அப்பதான் ஆட்சி சுமூகமாக போகும் என்ற அடிப்படையில தான் கோட்டபாய ராஜபக்ச கூட முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் அமைச்சு பொறுப்புகளை வழங்கியிருந்தார். ஆனால் நாங்கள் இனவாதம் பேச மாட்டோம், இனம் எல்லாமே சமம், இங்கே வர்க்க வேறுபாடு மட்டும்தான் இருக்கு, இன ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஆட்சியை பிடிச்ச தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய அமைச்சரவையில முஸ்லிம்கள் யாரையுமே விருப்பத்தோட சேர்த்துக்கொள்ள இல்லை. அழுத்தத்தின் காரணமாகத்தான் ஒருவருக்கு பிரதி அமைச்சர் பதவி கூட வழங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த வீடியோவின் தொடக்கத்திலேயே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய காலத்துல முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய பங்கேற்பு இந்த அரசாங்கத்தோடு எப்படி இருக்கு என்றதை சொல்லிட்டேன். அடுத்து விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயம் என்னென்றால், இந்த 4 மாத கால பகுதிக்குள்ளேயும் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு சதிவலை பின்னப்படுறது போல தெரியுது. அண்மை நாட்களாக வெளிவர செய்திகளை பார்க்கும்போது இப்படியான ஒரு அவதானிப்பை பெறக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த அவதானிப்பு பெறக்கூடியதுக்காக என்னென்ன செய்திகள் வெளியாகிருக்கு என்றதை பார்க்கலாம். இப்படி முஸ்லிம் மக்களை மையப்படுத்தி ஒரு சதிவலை பின்னப்படுது என்பதற்கு ஆதாரமாக நான் எடுத்து சொல்ல போற முதலாவது செய்தி, அண்மையில கொழும்பின் அலுத்கட நீதிமன்றத்தில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்திருந்தது. அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது தெற்கில இருக்கிற பாதாள உலக குழுக்களின் முக்கிய தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த கொலை சம்பவத்தை அடுத்து இந்த கொலையை செய்த பிரதான சூத்திரதாரி புத்தளத்தில் வைத்து அன்று மாலையே கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கைது செய்யப்பட்ட உடனேயே அவருடைய கைது, துப்பாக்கிச் சூடு தொடர்பாக வெளியான செய்திகள் எல்லாமே முஸ்லிம் மக்களை அடையாளப்படுத்துவதாக, முஸ்லிம் மக்களை இலக்கு வைக்கிறதாக இருந்தது. முதலாவது விஷயம், அந்த குற்றவாளி எங்க எல்லாமே சிக்காமல் கடைசியா புத்தளத்தில் வச்சு சிக்கினார். எங்களுக்கு தெரியும், புத்தளம் என்பது முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்ற மாவட்டம். புத்தளத்தை வச்சு ஒரு ஆள் கைது செய்தார் என்ற உடனே அது முஸ்லிம் மக்கள் மீதான பார்வையைத்தான் செலுத்தும். அதுக்கு பிறகு அவர் தொடர்பாக பெயர் வெளியிடப்பட்டது, அவருடைய ஆளடையாள அட்டை வெளியிடப்பட்டது. இந்த 2லையுமே அவர் முஸ்லிம் நபர் என்ற செய்தி வெளியிடப்பட்டது. உண்மையிலே இந்த மாதிரி இனங்களுக்கு இடையில முருகல் நிலையை, வன்முறையை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிற செய்திகளை வெளியிடும் போது, குற்றச்செயல்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது மிக கவனமாக இருக்க வேணும். அந்த செய்திகளில் இனத்தை காட்டுற மாதிரியோ, மதத்தை குறிப்பிடுற மாதிரியோ, ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான விடயங்களோ உள்ளடக்கப்பட்டிருக்க கூடாது. அது மிக முக்கியமான எத்திக்ஸ் என்று சொல்லுவேன் ஊடகத்துல. ஆனா இந்த செய்தியை முந்திக் கொண்டு வெளியிடும் போது இந்த எத்திக்ஸ் எதுவுமே பின்பற்றப்படையில்லை. முஸ்லிம் சமூகத்தினர் தான் இந்த கொலையை செய்திட்டணும், நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு வன்முறையை செய்திட்டணும், மீண்டும் வன்முறை கலாச்சாரத்தை கையில் எடுக்கணும் என்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் உடனடியாகவே கண்மூடித்தனமாக சமூக வலைதளங்கள்ல பரப்பப்பட்டன. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த வீண் பழியிலிருந்து முஸ்லிம் சமூகம் தப்பி கொண்டது. அந்த குற்றவாளி தொடர்பில் அடுத்தடுத்து வெளியான செய்திகள்ல அவர் உண்மையிலே ஒரு சிங்களவர் என்றும், அவர் குற்றச் செயல்களில் ஈடுபடுறதுக்காக பல ஆளடையாள அட்டைகளை பெற்றிருந்தார் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அந்த செய்தி வெளியாகின உடனேயே முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த வீண் பழி அப்படியே மங்கி போனது, மறைந்து போனது. அதுக்கு பிறகு முஸ்லிம் மக்களை இலக்கு வச்சு இன்னொரு செய்தி சொல்லப்பட்டிருந்தது. அது அரசாங்கத்தின் சார்பாகத்தான் சொல்லப்பட்டிருந்தது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடக சந்திப்பை நடத்தி, அந்த ஊடக சந்திப்பில் கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி இஸ்லாமிய அடிப்படைவாதம் மீண்டும் துளிர்க்குது என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இப்படி பொதுவாக ஒரு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு செய்தியை சொல்ல முடியாது.
இது ஒரு பொறுப்பற்ற தனம். ஒரு பிராந்தியத்தில் வாழ்ற முஸ்லிம் மக்களை குறிப்பிட்டு அங்க இஸ்லாமிய அடிப்படைவாதம் தலை தூக்குது என்ற விடயத்தை ஒரு அமைச்சர், ஒரு அரசாங்கத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த பிராந்தியத்தில் இருக்கிற எல்லாரையுமே தீவிரவாதிகளாக பார்க்கும் ஒரு போக்கு இங்கே உருவாகும். உண்மையிலேயே அந்த அமைச்சர் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அந்த செய்தியை அவர் வெளியிட முதலே இப்படி அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கா, அந்த அச்சுறுத்தலை எப்படி கட்டுப்படுத்துறது, அது தொடர்பான சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அந்த விடயத்தை சொல்லி அப்படி இஸ்லாமிய அடிப்படைவாதம் அங்க உருவாகி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களை அவர் செய்திருக்க வேணும். ஆனால் அவர் செய்த வேலை ஓடோடி வந்து ஊடகங்களுக்கு முன்னால இப்படி முஸ்லிம் மக்கள் மீண்டும் அடிப்படைவாதத்தை கையில் எடுத்திருக்கணும் என்றது சொன்னதுதான். ஒரு சமூகத்தை பாதிக்கிற வகையில அந்த செய்தியை சொல்லியிருக்கவே கூடாது. அது யாரிடம் சொல்லிட்டு போகலாம், இந்த மாதிரி நாங்கள் இனவாதத்தை கதைக்க மாட்டோம், நல்லிணக்கத்தை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை செய்வோம் என்று சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பரப்புரை செய்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சார்பில் இருக்கிற முக்கிய அமைச்சர் அதை சொல்லியிருக்கவே கூடாது. ஆனால் அவர் அதை சொன்னார். இப்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எந்தவித பொறுப்புமின்றி பொத்தம்பதுவாக சொல்லிட்டு போன விடயத்தை வச்சு ஊடகங்கள் பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்டன. இந்த செய்திகள் எல்லாம் வெளியாகின உடனே ஜனாதிபதி தலைமையில தேசிய பாதுகாப்பு சபை கூடினது. அந்த தேசிய பாதுகாப்பு சபையின் கூட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் மீண்டும் தலை தூக்குதா என்பது தொடர்பான வாதங்கள், கலந்துரையாடல்கள் நடந்தன. அங்கு பேசப்பட்ட விடயங்கள்ல மிக முக்கியமானது, கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பகுதியில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பரப்புறதுக்காக ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்த குழுவுக்கு ஜெயவர்த்தனபுரம் மருத்துவமனையில் முன்னர் பணியாற்றிய மருத்துவர் ஒருவர் தலைமை தாங்குகிறார் என்றும், அவருக்கு கீழே கிட்டத்தட்ட 300 பேர் அளவில் அந்த குழுவோட சேர்ந்து இயங்கினம் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குழுவினர் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை தம்மோட சேர்த்து வச்சிருக்கணும் என்றும், அண்மையில ஏற்பட்ட அனர்த்தம் ஒன்றின் போது எல்லாருமே சந்திச்சு அந்த அனர்த்தத்துக்கு பிறகுதான் இந்த குழு உருவாகி செயற்படுது என்றும் சொல்லியிருக்கணும். இந்த குழுவானது தன்னுடைய மத போதனைகளை யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான சமூக வலைதளங்களை பயன்படுத்தி மேற்கொண்டு வருது என்றும் சொல்லியிருக்கணும். இவ்வளவுதான் இதுவரைக்கும் அந்த முஸ்லீம் குழு தொடர்பில் வெளியாகி இருக்கிற செய்தி. அதோட அந்த முஸ்லீம் குழுவுக்கு பெயர் சூப்பர் முஸ்லீம் என்றும் சொல்லி இருக்கணும். எனவே இங்கே சொல்ற மாதிரி சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு, அது அடிப்படைவாதத்தை பரப்புது என்ற விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால் அது தொடர்பில் சரியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேணும். இதனோட சம்பந்தப்பட்ட அந்த குறித்த சில நபர்கள் தண்டிக்கப்பட வேணும். அப்படி குற்றத்தில் ஈடுபடுற நபர்கள் தான் தண்டிக்கப்பட வேணுமே தவிர கல்முனையில் இருக்கிற எல்லா முஸ்லீம் மக்களும் தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவலின்படி கல்முனையில் இருக்கிற எல்லாருமே முஸ்லீம் அடிப்படைவாதத்தை பரப்ப தொடங்கி இருக்கணும் என்ற மாதிரியான ஒரு தோரணை உருவாகியிருக்கு. இதை கண்டித்து, இதை விமர்சித்து அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃப் ஹக்கீம் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு உரையையும் நிகழ்த்தி இருந்தார். அந்த உரையிலையும் அவர் இந்த விடயத்தை தான் வலியுறுத்தி இருந்தார். அப்படி கல்முனையில் முஸ்லீம் அடிப்படைவாத குழு ஒன்று இயங்குது என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்க வேணும். வெறுமனே கல்முனை மக்கள் எல்லாரையுமே பயப்பீதி குழு உள்ளாக்குற மாதிரியான செயல்களை அரசாங்கம் செய்யக்கூடாது, அதை கைவிட வேணும் என்ற விஷயத்தை வலியுறுத்தி இருந்தார். இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டதன் ஊடாக மக்களை பயப்பீதிக்கு உள்ளாக்குற ஒரு விடயம் தான் அங்கே நடந்திருக்கு. எனவே இதுவும் கூட நாட்டில் வாழ்கிற ஏனைய மக்கள் மத்தியில் கல்முனையில் வாழ்கிற முஸ்லீம் மக்கள் மீளவும் அடிப்படைவாதத்தை கையில் எடுத்துட்டோம் என்ற ஒரு பார்வையை, விமர்சனத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு செய்தியாகத்தான் இது மாறி இருக்கு. இந்த பேச்சு பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருந்த சம நேரத்தில் பொதுபல சேனாவின் தலைவர் ஞானசார தேரர் தன் பங்குக்கு ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரானுக்கு பயிற்சி அளித்தவரை, வழிகாட்டினவரை தனக்கு தெரியும். அவர் யார் என்பதை தான் பொதுவில் சொல்ல தயாரில்லை, ஊடகங்களுக்கு சொல்ல தயாரில்லை. ஜனாதிபதியும் இந்த விசாரணையோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கேட்டால் மட்டுமே சொல்லுவன் என்று ஆள் ஊடகங்களுக்கு முன்னால சொல்லிட்டு போனார். அதுக்கு பிறகு இங்கே யூடியூபுக்கு வழங்கின நேர்காணல்ல அந்த சஹ்ரானுக்கு பயிற்சி அளித்த முக்கிய சூத்திரதாரி இப்பவும் வெளியில தான் இருக்கிறார் என்றும், அவர் 1990ஆம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர் என்றும், அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கும்போது செய்த ஒழுக்க சீர்கேடான செயல்கள் காரணமாக தண்டிக்கப்பட்டு திரத்தி விடப்பட்டவர் என்றும் சொல்லியிருந்தார். அப்படி அவர் புலிகளால் திரத்தப்பட்டு இங்கே வந்து சஹ்ரானுக்கு பயிற்சிகளை வழங்கினார் என்று அந்த சேனலுக்கு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயம் தொடர்பில் முழுமையான விசாரணைகள் நடக்க இல்லை என்ற குற்றச்சாட்டு கிறிஸ்தவ மக்களால் முன்வைக்கப்பட்டு வருது. அண்மையில கூட கர்தினால் ரஞ்சித் அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த விசாரணைகள் உரிய முறையில் நடத்தப்படாட்டி ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து போராட்டங்களை செய்ய போறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஞானசார தேரர் வலிய வந்து இந்த குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்ட நபர்களை தனக்கு தெரியும் என்கிறார். அதாவது இந்த தாக்குதல் சம்பவத்தை மீள நினைவுபடுத்துகிறாராம்.
எனவே இப்ப ஞானசாரதரை பிடிச்சி தெரிஞ்ச ஆளச் சொல்லுண்டு உரிய விசாரணையை மேற்கொண்டால் இந்த குண்டு தாக்குதலின் பின்னணியில யார் யார் இருந்துச்சுன்னா என்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் தானே. ஆனால் அது குறித்து இதுவரைக்கும் எதையுமே இந்த அரசாங்கம் செய்ய இல்லை. இப்படி சாட்சியங்கள் கண்ணுக்கு முன்னால இருக்கும் போதும் அவர்களை பிடிச்சி விசாரிக்காம அதெல்லாம் தவிர்த்து விடுறது தொடர்ந்தும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல்களை முஸ்லிம்கள் தான் நடத்தினார்கள், முஸ்லிம் அடிப்படைவாதத்தின் அடிப்படையில தான் அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்றதை தக்க வைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரலாக இருக்குமோ என்ற சந்தேகம் நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இருக்கு. இப்படித்தான் கடந்த 4 மாதங்களாக முஸ்லிம் மக்களுக்கு எதிரான செய்திகள் ஆங்காங்கே வெளியாகி இருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்துக்குமே எண்ணெய் ஊத்துற மாதிரி யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தன் பங்குக்கு சில காரியங்களை செய்துவிட்டு இருக்கிறார். இந்த MMDA என்ற ஒரு சட்டம் இருக்கு, முஸ்லிம் விவாகரத்து சட்டம். அதுல சீர்திருத்தங்களை கொண்டு வேணும் என்று பல காலமாக பல்வேறு நபர்களும் அரசியல்வாதிகளும் அமைப்புகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கு. எனவே அந்த சட்டம் தொடர்பான சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது முஸ்லிம் மத தலைவர்களுடைய வேலை, முஸ்லிம் அரசியல்வாதிகளுடைய வேலை, அரசாங்கத்தின் வேலை. எனவே அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த, மதம் சார்ந்த, பண்பாடு சார்ந்த விஷயம். அதுல பிற இனத்தவர்கள் தலை போட இயலாது. அதுவும் அந்த விடயத்தை முழுமையாக அறிஞ்சு கொள்ளாம அதுல தலை போடக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். ஏனென்றா எங்களுக்கு இங்க தீர்க்க வேண்டிய பல பிரச்சனைகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு சமூகத்தின் பிரச்சனையை கையில் எடுக்கிறது ஒரு வேண்டப்படாத வேலை. ஆனா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த MMDA சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசினார். விளக்கம் இல்லாமல் அவர் பேசின பேச்சு முஸ்லிம் மக்களை வெகுவாக பாதித்தது, அவர்களுடைய மனங்களை புண்படும்படியாக செய்திருந்தது. அரையும் குறையுமாக அந்த விடயங்களை அவர் அங்கே பேசி ஒரு கொந்தளிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்தார். வளமையாக அவருடைய வேலையாக தானே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஊடகங்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறது. அது அவருடைய அரசியல், அது ஒரு யூடியூப் கலாச்சாரத்தின் விளைவு. எனவே இப்படி ஒரு பேச்சை உண்டு அவர் அங்கே பேசினதன் விளைவாக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் முஸ்லிம் மக்கள் வெகுவாக கொந்தளித்தார்கள். இப்படி பாராளுமன்றத்துக்குள்ள குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் MMDA பற்றி தேவையில்லாமல் உளர வலிக்கிட்டு அதனால முஸ்லிம் சமூகம் மொத்தமாக கொந்தளிச்சது. முஸ்லிம் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் இது தொடர்பான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா, முஸ்லிம் சட்டத்தரணிகளும் இதை பற்றி தங்களுடைய விமர்சனங்களை முன்வச்சு இருந்துச்சுன்னா, இதுக்கு பிறகு இந்த பிரச்சனை எப்படியே ஓய்ந்து போகும் என்று பார்த்தால் அந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதை விடுறதாக இல்லை. அவர் தன்னுடைய சமூக வலைதள கணக்கை பயன்படுத்தி MMDA பற்றி தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் எழுதினார். அவருடைய ஆதரவாளர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சினும் இப்படி தொடர்ந்தும் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை வளர்க்கறதுக்கும் இனமுரணை ஏற்படுத்துறதுக்கும் ஏற்ற வகையில் அவர் தன்னுடைய சமூக வலைதள கணக்கில் MMDA பற்றி கதைச்சு கொண்டிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனையும் சலிச்சு போச்சு, சனம் அதை அப்படியே விட்டுட்டுது, அவருடைய ஆதரவாளர்களும் அதை அப்படியே விட்டுட்டோம். ஆனால் ஒரு நீறு பூத்த நெருப்பாக இந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. இது 2 இனங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. இப்படித்தான் கடந்த 4 மாதங்களுக்குள் இலங்கை தீவில் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு சதி ஊடகங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த விடயத்தில் இலங்கையில் இருக்கிற சிங்கள சமூகத்தை விட்டாலும் தமிழ் முஸ்லீம் சமூகங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த ஆட்சி உருவாகிறதுக்கு முதலே இனிவரும் காலங்களில் கிழக்கு மாகாணத்தில் இனங்களுக்கு இடையில ஒரு முரண்பாடு உருவாகும், வன்முறை வெடிக்கும் என்றெல்லாம் பக்கத்து நாடு எச்சரித்திருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். எனவே இனி கிழக்கு மாகாணத்தை மையப்படுத்தி ஏதாவது ஒரு வன்முறை அல்லது முரண்பாடு உருவாகிறதுக்கான ஏதுக்கள் உருவாக்கப்படும். ஏனென்றா இந்த அரசாங்கம் தொடர்பில் பலருக்கும் திருப்தி இல்லை. அதே மாதிரி சிங்கள மக்களுக்கும் கூட அண்மை நாட்களாக இந்த அரசாங்கம் தொடர்பான திருப்தியின்மை உருவாகியிருக்கு. ஏனென்றா இவை சொன்னது எதையுமே நிறைவேற்றல. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இங்கே ஒரு இன முரண்பாடை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே அதுக்கு நாங்கள் யாருமே தீனி போடக்கூடாது. தேவையில்லாத முரண்பாடுகளையும் தேவையில்லாத வன்முறைகளையும் இந்த இன மக்கள் இனியும் சந்திக்க முடியாது. இயலுமான வரைக்கும் ஜனநாயக தளத்தில் ஆரோக்கியமான முறையிலேயே எங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் முரண்களையும் தீர்க்க முன்வர வேணும். அது குறித்து நாங்கள் ஆரோக்கியமான வழிகளை பின்பற்ற வேணும். இந்த மாதிரி ஆங்காங்கே உருவாகிற இனவாதம் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து தங்களுடைய அரசியலையும் பதவியையும் காப்பாற்ற முனைகிற தரப்புகள் குறித்து தமிழ் மக்களும் சரி முஸ்லிம் மக்களும் சரி விழிப்புணர்வோடு செயற்பட வேணும் என்பதை நோக்கமாக கருதி தான் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறேன். நன்றி.